சிவிக் சென்ஸ் நம்ம எப்படி ஷேர்டு பப்ளிக் பிளேஸில் பிஹேவ் பண்ணுறோங்கிறத பொறுத்து இருக்குது. நம்ம அடுத்தவங்களுக்கு ரெஸ்பான்சிபிளாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கிறோமா? ட்ரெயினில் சாப்பிட்றதுனால அது பேட் சிவிக் சென்ஸ் கிடையாது. மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நீட்டாக சாப்பிடணும். ஃபுட் வேஸ்ட் கவர் இதெல்லாம் எடுத்து அது ப்ராப்பரான டஸ்ட்பினில் டம்ப் பண்ணணும். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பொண்ணு லண்டன் டியூப்பில் சாப்பிட்றது ஒரு பேசும் பொருளாக மாறிச்சு. இன்றைக்கி நான் பர்மிங்ஹாம் போகும்போது ஒருத்தவங்க என்னோடய பக்கத்துலேயே உட்காந்துட்டு ஃப்ராப் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போதும் இருந்த பசிக்கு கொஞ்சம் குறாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனாலும் அவங்க நீட்டாக சாப்பிட்டு அது ப்ராப்பரான இடத்துல டம்ப் பண்ணிட்டாங்க. ஸோ மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத எந்த ஆக்டிவிட்டியும் பேட் சிவிக் சென்ஸ் கிடையாது. அந்த டியூப்பில் இருந்தவங்களுக்கும் அது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்க அங்கேயே கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்கணும். பேட் சிவிக் சென்ஸ் பற்றி பேசும்போது ஒருத்தங்களோட பெர்மிஷன் இல்லாமல் வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்கிறது மட்டும் எப்படி குட் சிவிக் சென்ஸாக மாறும்? லோக்கலைட் பண்ணினா தப்பு இல்லை, இமிக்ரெண்ட் பண்ணா தப்பு, அப்படி சொல்கிறது தான் தப்பு. இதில் வேறு அந்த பொண்ணு நார்த் இந்தியா சவுத் இந்தியான்னு வேறு. உள்ளூரில் தான் நமக்கு வாய்க்கா தகராறு. வெளிநாட்டில் வந்ததுக்கப்புறம் இது சவுத் இந்தியா நார்த் இந்தியான்னு சொல்லிட்டு எதுக்கு டிவைட் பண்ணிகிட்டு இருக்கணும்? எங்கே இருந்தாலும் நம்ம இந்தியன்ஸ் தானேங்கிற அந்த ஒரு தாட் எப்போ தான் வரப்போகுது?